யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 47 முதல் 51 முடிய. யோவான் நற்செய்தி அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 47 முதல் 51 முடிய. அக்காலத்தில் நத்தானியேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ரவேலர், கபட மேலும் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று அவரிடம் கூறினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று அதிதூதர்களுடைய விழாவை நாம் சிறப்பிக்கின்றோம். என்ன ஒரு மகிழ்ச்சியான நாள்! இந்த அதிதூதர்களுடைய விழாவானது கடவுள் நமக்கு யார் என்பதை காண்பித்து கொடுக்கிறது. கடவுள் நமக்கு யார் என்பதை விவிலியம் எப்படி காண்பித்து கொடுக்கிறது, அல்லது விண்ணகம் எப்படி காண்பித்து கொடுக்கிறது என்பதை கற்றுக் கொடுக்கிற கத்தோலிக்க விழாவாக இந்த அதிதூதர்களுடைய விழா விளங்குகின்றது. ஆக புனித மிக்கேல் அதிதூதர் மிகாவேல், அவருடைய பெயருக்கு என்ன அர்த்தம்? கடவுளுக்கு நிகரானவர் யார்? அதுபோல புனித கப்ரியேல், அந்த வானதூதர், அவருடைய பெயர், அவருடைய செயல்பாடு எதை குறிக்கிறது? கடவுள் நமக்காக அன்பின் செய்தியை, தூது செய்தியை எடுத்து வருகிறவராக இருக்கிறார். கடவுள் நமக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிற செய்தியை அறிவிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய உள்ளத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறார் என்பதை குறிப்பதுதான் அதிதூதர் கப்ரியேலுடைய உருவமும் பெயரும் அவருடைய செயல்பாடும். மூன்றாவதாக அதிதூதர் ரஃபேல். இந்த அதிதூதரை நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது, அவர் கடவுள் நற்சுகம் கொடுக்கக்கூடியவர், குணமளிப்பவர், சுகமளிப்பவர் என்பதை எடுத்து சொல்லக்கூடிய அதிதூதராக இருக்கிறார். ஆக கடவுளுடைய செயல்பாடுகளின் வெளிப்பாடே, அவருடைய வல்லமையின், அவருடைய நற்சுகத்தின், அவருடைய செய்தியின் வெளிப்பாடே இந்த மூன்று அதிதூதர்களும். இந்த மூன்று அதிதூதர்களும் எங்கெல்லாம் செயல்படுகிறார்களோ அங்கு கடவுளே இறங்கி செயல்படுகிறார் என்பதற்கு அர்த்தம் என்பது பொருள்படும். ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளை, முதல் அதிதூதரை நாம் எடுத்துக்கொள்வோம். கடவுளுக்கு நிகரானவர் யார்? அதிதூதர் மிகாவேல். இவருடைய செயல்பாட்டை, இவருடைய அர்த்தத்தை, இவருடைய பெயரின் அர்த்தத்தை, அவருடைய அந்த உருவத்தை, அவர் எப்படி மனிதர்களுடைய வாழ்விலே செயல்படுகிறார், பயன்படுகிறார் என்பதை நாம் பார்க்கும் பொழுது, இவர் கடவுளின் இணையற்ற வல்லமையின் அடையாளமாக இருக்கிறார். அவர் எங்கெல்லாம் செயல்படுகிறாரோ அங்கு தீமை வீழ்த்தப்படுகிறது. கடவுளுடைய வல்லமை அங்கு மிக அதிகமாக வெளிப்படுகிறது. நன்மைக்கும் தீமைக்கும் இடையே உள்ள போராட்டத்திலே நன்மையை வெற்றி பெற செய்கின்ற அடையாளமாக, கடவுளின் வெளிப்பாடாக புனித மிக்கேல் அதிதூதர் விளங்குகிறார். பிரியமானவர்களே, புனித மிக்கேல் அதிதூதர் என்ன கற்றுக் கொடுக்கிறார்? மனித வாழ்க்கையிலே கடவுளுடைய வல்லமைக்கு நிகரானது எதுவுமே இல்லை என்பதை ஆணித்தரமாக, அழுத்தமாக கற்றுக் கொடுக்கிறார். இன்றைய உலகம் போகிற போக்கில் நாம் பார்க்கும் பொழுது, இந்த கலாச்சார சீர்குலைவு, அல்லது இன்று பணம், அதிகாரம், இச்சை, ஆசாபாசங்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது, இவைதான் வல்லமை மிக்கவை, கடவுளை விட இவைதான் முக்கியமானவை என்று சொல்லி உலகம் ஒரு போக்கிலே தரம் குறைந்த காரியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது, புனித மிக்கேல் அதிதூதர் கடவுளுக்கு நிகரானவர் யார்? பணம் அல்ல, அதிகாரம் அல்ல, அகங்காரம் அல்ல, இச்சைகள் அல்ல, ஆசாபாசங்கள் அல்ல, விருப்பங்கள் அல்ல.
கடவுளுக்கு நிகரானது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை, கடவுள்தான் வெற்றி சிறந்தவர் என்பதை ஒரே கருத்தாக, ஆணித்தரமாக, ஒரே ஆன்மீக சிந்தனையாக நமக்கு கொடுக்கிறார் புனித மிக்கேல் அதிதூதர். ஆக அவர் அந்த மிக்கேல் அதிதூதரை நினைத்து பார்க்கும் பொழுது, கடவுளுக்கு நிகரான இடம் நம்முடைய வாழ்க்கையில் வேறு எதுக்குமே கொடுக்கக்கூடாது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இரண்டாவதாக புனித கப்ரியேல் வானதூதர். புனித கப்ரியேல் வானதூதர் வார்த்தைகளுடைய வல்லமையை நமக்கு எடுத்து சொல்கிறார். வார்த்தைகளுடைய வல்லமை. ஒரு சாதாரண ஒரு ஆசிரியர், ஒரு கத்தோலிக்க குருவானவர் அல்லது ஒரு மறைக்கல்வி ஆசிரியர் ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது, டியூஷன் எடுக்கிற ஒரு டீச்சர் ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது, அது அந்த பிள்ளைகளுடைய மனதிலே எவ்வளவு ஆழமாக பசுமரத்தாணி போல பதிகின்றது. அது அவருடைய வாழ்க்கையை மாற்றி போடுகிறது. அவர்கள் என்ன கனவு காணுகிறார்கள், எப்படி மாற வேண்டும் நினைக்கிறார்கள் என்பதிலே அது ஒரு அழுத்தத்தை, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இது ஒரு மனிதர்களாக இருக்கிறவர்கள், அவர்கள் கடவுளுக்கு கடவுளுடைய வடிவிலே வந்து இறை சித்தத்தை மனிதர்களுடைய வடிவிலே அவர்கள் வெளிப்படுத்தும் பொழுது அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறி போகின்றது. ஆனால் கப்ரியேல் வானதூதர் கடவுளுடைய சார்பாக வந்து வார்த்தைகளை சொல்லும் பொழுது அது நிச்சயமாக உள்ளத்தை மாற்றி போடுகின்றது, வாழ்க்கையை மாற்றி போடுகின்றது, அங்கு இறை சித்தத்தை செயல்பட செய்கின்றது. அது எவ்வளவு வல்லமையானது, அந்த செய்தியானது எவ்வளவு ஆழமானது, எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். பிரியமான சகோதர சகோதரி, இன்று நம்முடைய வாழ்க்கையிலே கப்ரியேல் வானதூதர் ஒருவேளை 2 ரெக்கைகளை கொண்டோ அல்லது அழகான வடிவிலோ நம் கண் முன்பாக வந்து நிற்காமல் இருக்கலாம். ஆனால் கடவுள் அதிதூதர் கப்ரியேலை நம்முடைய வாழ்க்கையிலே அனுப்பும் பொழுது, எப்படி அன்றைக்கு அன்னை மரியாளுக்கு அனுப்பினாரோ அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கப்ரியேல் வானதூதரை அனுப்பும் பொழுது நமக்குரிய அந்த இறை செய்தியை, நன்மையான செய்தியை, நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற, மாற்றத்தை கொண்டு வருகிற செய்தியை நிச்சயமாக நமக்கு கொடுத்து அனுப்புவார். அந்த நேரத்திலே நம்முடைய செவிகள் திறந்திருக்கின்றவா, அல்லது நம்முடைய ஆன்மா இது உம்முடைய வார்த்தையின்படியே ஆகட்டும் என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு திறந்த நிலையில் இருக்கிறதா, ஏற்றுக்கொள்கிற அந்த சரணடைகின்ற நிலையில் இருக்கிறதா, சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இன்றும் கப்ரியேல் வானதூதர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய விழாவை நாம் சிறப்பாக கொண்டாடுவோம். மூன்றாவதாக ரஃபேல் அதிதூதர் ரஃபேல் இறைவனுடைய சுகம் கொடுக்கும் கரங்களாக அவர் செயல்படுகின்றார். இன்றைக்கு இறைவனுடைய நற்சுகம் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் தேவைப்படுகின்றது. இறைவனுடைய ஆறுதல், அவருடைய திடப்படுத்துதல் எத்தனை பேருடைய வாழ்க்கையிலே தேவைப்படுகின்றது. எனக்கு ஒரு சகோதரரை தெரியும், அவருடைய பெயர் கிறிஸ்டோபர். அவர் இந்த கோவிட் என்கிற அந்த பெருந்தொற்று காலத்திலே தன்னுடைய தண்டு வடத்திலே இருந்த எலும்புகள் அதிகமாக கால்சியம் என்கிற அந்த சத்தை பெற்றபடியினாலே ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொண்டு, அந்த எலும்புகள் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொண்டதினாலே அவருடைய பின்பகுதியானது, அதாவது தலைக்கு கீழே மண்டை ஓட்டுக்கு கீழே இருக்கிற எலும்புகள் அவருக்கு சரியாக துணை போகாதபடியினாலே உடலிலே தீராத வலி, இடுப்பிலே வலி, முதுகு வலி என்று சொல்லி மிகவும் கஷ்டப்பட்டார், மிகவும் துன்பப்பட்டார். அதற்கு அவர் சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று செல்லும் பொழுது அவரால் ஒரு நடக்க முடியாத நிலைக்கு, படுத்த படுக்கையாக போக வேண்டிய நிலைக்கு போய்விட்டது. அவருடைய மனைவியால் அவரை பார்த்து கொள்ள முடியவில்லை. பிள்ளைகள் வெளிநாட்டிலே பணிபுரிகளாக இருந்தார்கள். அதனால் அந்த காலத்திலே, அந்த கோவிட் அந்த பெருந்தொற்று காலத்திலே பயணம் செய்து அவர்களால் வர முடியவில்லை. இவர் ஒரு விதத்தில் ஒரு 65 நிரம்பிய மனிதராக அவருக்கு சிகிச்சை பெறுவதற்கு மருத்துவமனையில் படுக்கைகள் கிடைக்கவில்லை. ஏனென்றால் அந்த காலத்திலே இந்த கோவிட் பெருந்தொற்றுக்கு மட்டும்தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இந்த மாதிரி மற்ற எலும்பு சம்பந்தமான மற்ற நோய்களுக்கு சிகிச்சை கொடுப்பதற்கு எல்லாம் அதை தள்ளி போடுகிறவர்களாக மருத்துவர்கள் விளங்கினார்கள். ஆனால் இவருடைய வலியை அவர் பொறுத்து கொள்ள முடியாமல் ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையில் கடவுள் செய்வார், கடவுள் சுகம் கொடுப்பார் என்று நம்பிக்கையோடு அவர் ஒவ்வொரு நாளையும் அவர் கடந்து வந்தார். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய சாட்சியை பகிர்ந்து கொண்ட பொழுது என்னிடம் சொன்னது, எனக்கு ஆண்டவர் உடனே இறங்கி வந்து ஒரு மேஜிக் செய்து அல்லது ஒரு மந்திரம் செய்து என்னுடைய உடலில் இதை சரி செய்து விட வேண்டும் என்று நான் விரும்பவில்லை, அதை நான் கேட்கவில்லை ஆண்டவரிடத்தில். ஒவ்வொரு நாளும் இதை தாங்கிக் கொள்வதற்கு ஆண்டவர் எனக்கு சக்தியை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மருத்துவர்கள் மூலமாக எனக்கு இந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள ரஃபேல் வானதூதர் என்னோடு தொடர்ந்து இருக்க வேண்டும், இறை வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை என்னோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தார். அவருடைய சிகிச்சை நல்ல முறையிலே நடைபெற்றது. கோவிட் பெருந்தொற்று முடிந்த பிறகு வந்து
அவர் சுகம் பெற்றவராக தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டார். ஆக பிரியமானவர்களே, ரஃபேல் வானதூதர் நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய சுகத்தை உடனே அற்புதமாக செய்ய வேண்டும், ஏதோ உடனுக்குடன் நமக்கு தீர்வை கொடுத்து விட வேண்டும் என்பது அல்ல. ரஃபேல் வானதூதர் ஒவ்வொரு நாளும் அந்த அதிதூதர் நம்மோடு நடக்கிறவராக இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ பேர் காயப்பட்டவர்களாக, மனதளவிலே அல்லது உடல் அளவிலே, இன்னும் எத்தனையோ விதத்திலே நாம் சுகத்தை நாடியவர்களாக, ஆரோக்கியத்தை நாடியவர்களாக இருக்கிறோம். நம்மோடு கூட நடக்கிற அந்த கடவுளுடைய பிரசன்னமாக விளங்குகிறவர் தான் ரஃபேல் அதிதூதர். பிரியமான சகோதர சகோதரிகள், இந்த 3 அதிதூதர்களுடைய பிரசன்னமும் இறைவன் மூலமாக நமக்கு கொடையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதை நாம் எந்த அளவுக்கு உணர்ந்திருக்கிறோம்? கடவுள் நம்மை சுற்றி சுற்றி சூழ்ந்து காக்கின்ற தெய்வமாக, வழி நடத்துகிற தெய்வமாக, தீமையிலிருந்து விலக்கி பாதுகாக்க மிக்கேல் அதிதூதரையும், நமக்கு நல்ல செய்தியை எடுத்து வருவதற்காக கப்ரியேல் வானதூதரையும், நமக்கு எப்பொழுதும் ஆரோக்கியத்தை கொடுப்பதற்காக ரஃபேல் வானதூதரையும், அந்த அதிதூதரையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். இது நாம் உணர்ந்து செயல்படும் பொழுது இறை பிரசன்னம் நம்மை ஆட்கொள்ளும். நாமும் ஒரு இறை தூதரை போல மற்றவர்களுக்கு மாறுவோம். இதோடு சேர்த்து பிரியமானவர்கள், இன்றைய விழா நமக்கு கற்றுக் கொடுப்பது என்னவென்றால், கப்ரியேல் அதிதூதரை போல, மிக்கேல் அதிதூதரை போல, அல்லது ரஃபேல் அதிதூதரை போல நாமும் கடவுளுக்கு நிகரானது நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் இல்லை, நீங்களும் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் என்று சொல்லுகிற செய்தியை வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். பிறருக்கு நல்லது பேசுகிறவர்களாக, நன்மையே பேசுகிறவர்களாக, நன்மையே செய்கிறவர்களாக நாமும் தூதர்களாக விளங்க வேண்டும், இறை தூதர்களாக விளங்க வேண்டும். பிறருக்கு நற்சுகத்தை பெற்றுத்தருவர்களாக, நல்ல வார்த்தையை ஒரு 4-5 வார்த்தைகளை பேசி மற்றவர்களுடைய மனதை திடப்படுத்தி சுகம் கொடுத்து வாழுகின்ற கருவிகளாக செயல்படுவோம். அதற்கான அழைப்பு இந்த விழா நம்மிடத்திலே கொடுக்கின்றது. இந்த அழைப்பையும் ஏற்றுக்கொண்டவர்களாக வாழ நாம் இறைவனிடத்திலே ஜெபிப்போம். அதிதூதர்களான மிக்கேலும் கப்ரியேலும் ரஃபேலும் நமக்காக மன்றாடி நம்மை எப்பொழுதும் காத்து கொள்வார்களாக, இறைவனுடைய கருவிகளாக நம்முடைய வாழ்விலே செயல்படுவார்களாக. ஆமென்.